மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய அன்பில் வளருவதையும் ஒரு கிறிஸ்தவ மனைவி தன்னுடைய குடும்பத்தை, பிள்ளைகளை யாவரையும் கட்டி எழுப்புவதற்காக அந்த வீட்டாருக்கு நல்ல முன்மாதிரியாக புத்தியுள்ள ஸ்திரியாக இருப்பதற்காக தேவனுடைய அன்பின் சுபாவங்களை தரித்துக் கொள்ள அடிமையாக சேவை செய்வது எவ்வாறு? அதிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியரிடத்தில் எப்படி அடிமையாக வேலை செய்தார், பலவீனரிடத்தில் எப்படி அதிகமாய் வேலை செய்தார், தூசிக்கிற, துன்பப்படுத்துகிற, குப்பையை போல ஒதுக்குற மக்களிடத்திலே எப்படி சேவை செய்தார், இயேசு நம்மிடத்தில் எப்படி அடிமையாய் சேவை செய்தார் என்ற பாடங்களையும் நாம் கடந்த பாடங்களிலே பார்த்து, சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விரித்து உண்டாக்கத்தக்க காரியங்களையும் நாம் நாடுவது அவசியம், உடன் பங்காளியாக இருப்பதற்காக நாம் அவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம். அதே நேரத்திலே அவர் தன்னுடைய தேவைகளுக்காக தான் அதிகமான வேலை செய்து சம்பாதித்து கொரிந்தியர்களுக்கு அடிமையாக செய்தார். மற்ற சபையிடத்தில் சம்பளத்தை, அதாவது தனக்கு தேவையானவற்றை பெற்று இவர்களிடத்திலே வேலை செய்தார். ஆனாலும் அவருடைய அதிகாரத்தின் உண்மை நிலை, தேவனுடைய அதிகாரத்தின் உண்மை நிலை என்னவென்று விவரித்து சொன்னார். இப்போ குறைவுபட்ட போது யாரையும் வருத்தப்படுத்தாமல் இருந்தார், யாருடைய மனசாட்சியும் புண்படுத்தாமல் இருந்தார், கர்த்தருக்கென்று எல்லாவற்றையும் செய்தார். நாம் அவ்வாறு செய்ய வேண்டுவதுதான் தேவனுடைய சிந்தை, அவ்வாறு நடப்பதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. இப்போ மற்றவர்களை எந்த விதத்திலும் நாம் கெடுத்துவிடக்கூடாது, அவர்களை பக்தி விருத்தி அடைய செய்யவும் தேவனிடமாய் நெருங்கி சேரவும் நாம் வேலை செய்ய வேண்டும். இந்த ஒருவனுக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் எல்லோருக்கும் அடிமையாக்கினது எப்படிங்கிற பாடத்திலே அன்போடு செய்யக்கூடிய சேவையைத்தான் நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். இப்போ ஒவ்வொரு நேரங்களும் அவர் எப்படி நடந்து கொண்டார் என்றால், 1 கொரிந்தியர் 10:32 நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படி எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. இயேசு ரோமர் 15 அப்படிதான் நடந்தார். ஒவ்வொருவனும் தனக்கானவைகளை நோக்காமல் பிறனுக்கானவைகளை நோக்க அவன் துரிதமாயிருக்க வேண்டும். யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாய் இருப்பது எப்படி? அவர் இடரல் அற்றவர்களாய் இருங்கள் என்று கட்டளையிடுகிறார். நாம் இன்னும் சற்று கூடுதலாக அதை பார்ப்போம். 2 கொரிந்தியர் 1:23 அவர் இதுவரைக்கும் கொரிந்து பட்டணத்திற்கு ஏன் வராமல் இருக்கிறார்? 1:23 2 கொரிந்தியர்ல, மேலும் நான் உங்களை தப்ப விடும்படிக்கே இதுவரைக்கும் கொரிந்து பட்டணத்திற்கு வராதிருக்கிறேன் என்று என் ஆத்துமாவின் பேரிலே தேவனை சாட்சியாக கோருகிறேன். தப்ப விடும் படிக்கு. அப்போ இதுவரைக்கும் அதுதான் அவர் தாமதப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காரு. இன்னொரு காரணத்தையும் சொல்றாரு 24 வசனத்துல. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, கொரிந்தியர்களின் விசுவாசத்திற்கு அதிகாரியாயிராமல் சகாயராய் இருக்கத்தக்க ஒரு காரியத்தை செய்தார். பாருங்க, அதிகாரம் செலுத்துவதற்கும் சகாயமானதான். அதிகாரம் செலுத்தினா உடனே வேலையை அப்பவே அந்த மனுஷன்ட்ட முடிச்சிட முடியும், பயந்தா செஞ்சு முடிச்சிருவான். ஆனால் சகாயராக இருந்தா அடிமையா நிறைய வேலை செய்யணும், காத்துக்கிட்டு இருக்கணும். அவங்க வேலையை நடப்பிக்கிற வரைக்கும் நம்ம காத்துட்டே இருக்கணும். அதிகாரியா இருப்பதற்கும் சகாயரா இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. இயேசு அதிகாரியா இராம சகாயரா நம்மகிட்ட நிறைய வேலைகளை செஞ்சார். அதிகாரியா இருப்பது பழைய ஏற்பாட்டு சட்டங்கள். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட சட்டங்களை விட நம்முடைய தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்காகவும் நாமே மனமுவந்து சேவை செய்யவும் நாம் விடுவிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம புரிந்து கொள்ள கடைசியில் பாதபடி கொண்டு வருவார். ஆனாலும் கொரிந்தியருடைய விசுவாச வளர்ச்சிக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வாறு நடந்து கொண்டிருந்தார்னா, 2 கொரிந்தியர் 2:15 ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டுப்போருவருக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தகமாயிருந்தோம். ரட்சிக்கப்படுகிற மக்களுக்கும் கெட்டு போகிற மக்களுக்குள்ளேயும் எப்போதுமே அவங்க நற்கந்தமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க.
அப்போ 2 கொரிந்தியர் 2:16 கொரிந்தியர்களிடத்தில் அப்போஸ்தலர் எப்படி அடிமையாக்குனாங்க? 2:16 2 கொரிந்தியர், கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும். அது என்ன? கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும். அவ்வளவு பெரிய பாடுகள், கிறிஸ்துவனுடைய பாடுகள் அவங்க நிறைவேற்றினாதான் அவங்களுக்கு ஜீவனை கொடுக்க முடியும். ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும். அப்போ ஜீவனுக்கு எதுவானது தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, அவங்கள்ட்ட சொல்லுவது லகுவாக இருக்கிறது. இப்படி நடப்பிக்கிறதுக்கு எவன் தகுதியானவன் என்று சொல்லிட்டு சொல்கிறாரு. அவங்க மரணத்திற்கு வாசனை நடந்து அவங்கள கர்த்தருக்குள்ளாக பலப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த வார்த்தையில் எப்படி சொல்கிறான்னு பார்ப்போம். 2 கொரிந்தியர் 4:12 அப்போஸ்தலர்கள் இப்படி அடிமையாக்கினதினால் கொரிந்தியரிடத்தில் பலன் செய்தது என்ன? இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. அப்போ கிறிஸ்துவனுடைய பாடுகள் அவங்கள்ட்ட அடிமையாக்கி அவ்வளவு பாடுகள் பட்டு ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு அவங்களோட பலன் செய்ய அவங்க வேலை செஞ்சிருக்காங்க. நாம் இப்படி செய்கிறோமா? செய்யணும், செய்ய கடவர்கள். 2 கொரிந்தியர் 6:3 அவர்கள் இவ்வளவு கவனமாய் நடந்து கொண்டதின் நோக்கம் என்ன? இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடர்கள் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காராக விளங்க பண்ணோம். பாருங்க, அவங்கள கவனிக்கணுங்கிறதுக்காக இல்லை, தேவனுடைய ஊழியக்காரங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தில் குற்றப்படாதபடிக்கு இடர்கள் உண்டாக்காம எல்லாத்துலேயும் நடந்தாங்க. நம்ம நிறைய பிழை இருக்கிறோம். மனுஷங்களாகிய நாமோ, அவரும் மனுஷன்தான், இயேசு மனுஷனாக தான் வந்தார். ஆனாலும் எவ்விதத்திலும் இடர்கள் உண்டாக்காம ஜாக்கிரதையாக இருந்தாங்க. நம்ம அறிந்தே இடர்கள் உண்டாக்குறோம், அது எவ்வளோ மோசமான செயலாக இருக்கும். அப்போ தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணாங்க. அப்போ விளங்க பண்ணுறதுக்கு அவங்களுடைய காட்சிகளை கொடுத்தாங்க. அது அவங்க பார்த்தாங்க. அதுக்காக சாட்சியாக அவர் இருக்காங்க. 2 கொரிந்தியர் 6:8-10 இவ்வளவு தாழ்த்தி அடிமையாக வேலை செய்தாலும் கொரிந்தியர்கள் எப்படி நடந்து கொள்றாங்க? அப்படி நடந்து கொண்ட போது அப்போஸ்தலருடைய ஜாக்கிரதை எதை நோக்கமாக கொண்டிருக்கிறது பாருங்க. கனத்திலும் 2 கொரிந்தியர் 6:8-10 கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் என்றப்பட்டாலும் நிஜஸ்தராகவும். அவங்க ஏமாத்துக்காரனாக என்றாங்க, கனவீனப்படுத்துறாங்க, துர்க்கீர்த்தி பண்றாங்க, அறியவில்லை என்று என்றாங்க, இவங்களாம் சாகட்டும்னு என்றாங்க, தண்டிக்கப்பட்ட மக்களா இருக்கிறாங்கன்னு என்றாங்க, துக்கப்படுறவங்க என்றாங்க, தரித்திரண்டு என்றாங்க. ஆனால் அவங்க எதிர்நிலை என்னவா இருக்குன்னு பாருங்க. அறியப்படாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் 9ஆம் வசனம் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும், சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும், தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும், துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குறவர்களாகவும், ஒன்றும் இல்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாக எங்களை விளங்க பண்ணுகிறோம். அப்போ இவங்க அப்படி என்றாங்க. அந்த மக்கள்கிட்ட அவங்களையே அவங்க வளர்க்க விரும்புகிறாங்க. இப்போ அப்போஸ்தலருடைய வாயும் சரி, அவங்களுடைய உள்ளமும் சரி, யாருக்கு வேலை செய்கிறாங்க? ஆனால் கொரிந்தியர்கள் எப்படி நடந்து கொள்கிறாங்க? 2 கொரிந்தியர் 6:11-12 கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, இவ்வளவு செய்தும் எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது. எதுக்காக? பேசுவதற்காக. எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. அப்போ இவ்வளவு வேலைகள் செய்த பொழுதும் அந்த கொரிந்து மக்கள்கிட்ட தேவனுடைய அன்பை அவங்க எப்படி வெளிப்படுத்துறாங்க? எப்படி அடிமையாக வேலை செய்கிறாங்க? விசுவாச வளர்ச்சி கருதி தேவனுடைய அதிகாரம் இருந்தும் சகாயமாக வேலை செய்தாங்க. 2 கொரிந்தியர் 9:1-5 பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை, உங்களுடைய மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். அகாயாவில் உள்ளவர்கள் ஒரு வருஷமாக ஆயத்தமாக இருக்கார் என்று நான் மக்கெதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேன். உங்கள் ஜாக்கிரதை அநேகர் எழுப்பிவிட்டதும் உண்டு. அப்படி இருந்தும் உங்களை குறித்து நாங்கள் சொன்ன புகழ்ச்சி இந்த காரியத்தில் வீணாய் போகாமல் நான் சொன்னபடி நீங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் இருப்பதற்கு இந்த சகோதரரை அனுப்பினேன்.
மக்கெதோனியர் என்னோடு கூட வந்து உங்களை அறியப்படாதவர்களாக கண்டால் இவ்வளவு நிச்சயமாய் உங்களை புகழ்ந்ததற்காக நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்று நாங்கள் சொல்லாமல் நாங்களே வெட்கப்பட வேண்டியதா இருக்கோம். ஆகையால் நீங்க என்ன செய்யணும்னு சொல்றாருன்னா, வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கீங்க இல்லையா, ஏற்கனவே அந்த தான தர்மத்தை ஏய்க்கிற குணத்தோட கொடுக்காம உதாரத்துவமா கொடுக்கப்பட்டதா இருக்கும்படி நான் சகோதரியவி முன்னதாக என்ன செய்யறேன், அவனை அனுப்பியிருக்கேன்னு சொல்றாரு. இதை ஏன் அவங்க அதை சடன்லியா கேட்கல? அந்த மக்கள்கிட்ட எவ்வளவு தாழ்த்தி எவ்வளவு அன்போடு அவங்க இந்த வேலை செய்கிறாங்கன்னா ஒரு வசனத்தை விவரிச்சா ரொம்ப நேரம் ஆகிடும். அவங்க அப்படி தாழ்த்தி வேலை செய்கிற அளவுக்கு அந்த கொரிந்தியர் மேலே அவ்வளவு அன்பாக இருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் நினைத்து இருக்கிறாங்க. அது அவங்க வட்டத்துக்கு மட்டுமல்ல, மற்ற வட்டத்திலையும் கூட சேர்ந்து இருக்காங்க. தேவனுடைய பிள்ளைகள் மேலே அவங்க கரிசனையாக தான் எல்லா பிள்ளைகள் மேலே இருக்கிறாங்க. அவர் சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 11:27-30 ஒருவன் பலவீனத்தில் ஒருவன் இடறி போவதிலும் எப்படி நடந்து கொண்டார்னா, 2 கொரிந்தியர் 11:27-30 வரைக்கும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. அப்போ தன் வட்டம் மட்டுமில்ல, எல்லா சபையை குறித்து அவர் கவலையா இருக்காரு. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாகிறது இல்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாது இருக்குமோ? நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்துக்கு அடுத்தவைகளை குறித்து தான் மேன்மை பாராட்டுவேன்னு சொன்னார். அப்போ ஒவ்வொரு ஆத்துமாக்களும் நாம சில நினைக்கிறோம், நம்ம வட்டத்தில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, அது இல்லைன்னா அடுத்த வட்டம் நமக்கு என்னத்துக்கு அப்படி சொல்லிட்டு நாம வேலையை பார்த்துட்டே இருக்கிறோம். ஆனால் அவங்க செஞ்ச அத்தனை வேலையிலும் அவங்க மிகுந்த கவனத்தோடு இருந்தாங்க. அழிப்பதற்கோ அதை இடர பண்ணுவதற்கோ அவங்க ஒருபோதும் அப்படி எண்ணினதே கிடையாது. ஏன்னா ஒரு பலவீனனானால் நான் பலவீனனாகிறது இல்லையோ? ஒருவன் இடறினால் என் மனதும் எரியாது இருக்குமோ? நம்ம தெரிஞ்சே இடர பண்றோம் இல்லையா? அது எவ்வளவு மோசமா இருக்கும். அப்ப நம்ம இவங்களுடைய வேலையும் இன்றைக்கு நாம செய்யற வேலையும் எப்படி இருக்குன்னு பாருங்க. அடிமையாக்கி இப்படி வேலை செஞ்சாங்க. நாம அப்படி செய்யறோமா? செய்யணும். 2 கொரிந்தியர் 2:13 கொரிந்தியர்களை அப்போஸ்தலனாகிய பவுல் கவனித்து பார்த்த பொழுது என்ன கண்டு கொண்டாரு? எப்படி அவர்களை மதிப்பீடு செய்திருப்பாரு? ஏன் அவங்களை மதிப்பீடு செய்ய வேண்டியதா இருந்தது? தேவன் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துவதிலிருந்து என்னவென்று சொல்றாருங்க. அவர் கேட்கிறாரு பாருங்க, அவங்களை வருத்தப்படுத்திருக்க முடியும், ஆனா செய்யல. 2 கொரிந்தியர் 12:13 எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாய் இருந்தீர்கள், நான் உங்களை வருத்தப்படுத்தாதிருந்ததே உங்களுக்கு குறைவு. பாருங்க, அவர் மதிப்பீடு செய்து பார்க்கிறாரு, அவங்க எதுலையும் குறைவா இல்லை. ஆனா அவர் இந்த விஷயத்தில் அடிமையாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவங்களோட அதிகாரம் செலுத்தாமே இருக்காரு. நான் இந்த அதிகாரத்தை செலுத்தாது இருந்ததே அது அநியாயம், அதை மன்னிச்சுங்கன்னு சொல்றாரு பாருங்க. அப்படியானா இந்த வேலையை செஞ்சிருக்கணும், ஆனா செய்யல, இது அநியாயமா அவர் கண்டுபிடிச்சார். இப்படி தேவனுடைய பிள்ளைகள் நாம் வேலை செய்யறோமா பாருங்க. நாமும் அவங்க அன்னைக்கு அவங்களுடைய தேவைகளுக்கு அவங்க சந்திக்கப்படுறதுல வளரல, அவங்க அடிமையாக்கி கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட வேலை செஞ்சாங்க. இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷங்களையும் நம்ம கட்டாயத்தோட வேலை செய்ய நிர்பந்திக்கிறோம். ஆனால் வாயிலன்னா நல்லா சொல்கிறோம், நிர்பந்திக்கிற மனுஷங்க நமக்கு தேவையில்லைன்னு சொல்கிறோம். ஆனால் நிர்பந்திச்சு கட்டாயப்படுத்தி அவங்களை இறுக்கி பிடிச்சி எப்படியாவது நம்முடைய அடிமைகள் என்று நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அப்படியே அவங்க நினைச்சாங்க. இவங்களுக்கு மாறாக அவங்க அடிமைகளாகி அவங்கள ஆதாயப்படுத்த யோசிச்சாங்க. அவங்க தான் விவேகமான மனுஷங்க. அவங்கள ஆதாயப்படுத்தணும்னா இவங்க அடிமையாக்கி அவங்கள ஆதாயப்படுத்த முயற்சி பண்ண முடிஞ்சிருக்கும். ஆனா அப்படி செய்ய மனுஷங்களுக்கு மனதில்லைன்னா முடியாதுல்ல. தேவனுடைய கிறிஸ்தவனுடைய அடிச்சுவடு அப்படித்தானே இருக்கு. அந்த அடிச்சுவடுல வராம அப்படி செய்யும் போது தோல்விதான் வருமே தவிர, அந்த தோல்வி அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், தோல்விதான் என்று தெரியும். ஆனாலும் தங்களை தாழ்த்தி ஒவ்வொரு மக்களிடம் அவங்க நமக்கு தேவையா இருந்தா, கர்த்தருக்கு தேவையா இருந்தா அடிமையாக்கி அவங்களுடைய வேலையெல்லாம் நம்ம கவனமா அடிமையா செஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக தேவன் அதை நமக்கு தருவார். இயேசுவுக்கு தந்தவர் நமக்கு தர மாட்டாரா? பவுலுக்கு தந்தவர் நமக்கு தர மாட்டாரா? நம்ம அந்த விசுவாசம் உடையவங்களாக நீடிய பொறுமையா வேலை செய்யணும். அதுக்கெல்லாம் பயந்துடுறோம். ஐயோ அதனால என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, நம்ம மோசம் போயிடுவோமோ, நாம காணாம போயிடுவோமோ. சொந்த யோசனை, அதெல்லாம் ஒன்னும் காணாம போக முடியாது, அங்கதான் இருப்போம் நம்ம. ஆனா தேவனுக்கு பிரியமான வேலையை செய்யணும். அப்ப 2 கொரிந்தியர் 12:14-19 அவங்க அப்படி இருந்த போதும் அப்போஸ்தலனாகிய பவுலின் வேலை இடத்துல எப்படி இருந்ததுங்க? தாழ்த்தி எப்படி வேலை செய்தாரு? 2 கொரிந்தியர் 12:14-19 வரைக்கும், இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன், நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை, நான் உங்களுடையதை அல்ல உங்களையே தேடுகிறேன்.
பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். அது என்னமோ சரியா நடந்துட்டு தான் இருக்குது. செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படுகிறதும் இவர் விஷயத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சரியா இருக்காரு. மற்றவங்களை நம்ம சொல்லும்போது சொல்றோமே அது சரியா இருக்கு. ஆனாலும் ஆதாயப்படுத்துகிற விஷயத்துல அது சரியா இல்லை. செலவு பண்ணா மட்டும் ஒரு வேலை நடந்துடாதுங்க. ஆனால் நம்ம அவங்கள்ட்ட எப்படி தாழ்த்தி வேலை செய்யுங்கிறத நம்ம கற்றுக் கொடுக்கணும். நம்ம கற்றுக் கொடுக்கலைன்னா மற்றவங்களை அதே மாதிரி வரம்பு மீறுவாங்க இல்லையா, துணிகரம் செய்வாங்க இல்லையா, அப்படி நம்ம தவறான வழியை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 2 Corinthians 12:16 அப்படி ஆகட்டும், நான் உங்களுக்கு பாரமாக இருக்கவில்லை, ஆனாலும் உபாயம் உள்ளவனாக இருந்து தந்திரத்தினால் அவங்களை பிடிச்சேன்னா, நான் உங்கள்கிட்ட அனுப்பினவங்களை எவனை மூலமாவது பொழிவு தேடினேன்னா, நான் வரும்படி கேட்டுக்கொண்டு ஒரு சகோதரன் அனுப்பினேன், தீர்த்து உங்கள்கிட்ட பொழிவு தேடினானா, நாங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி நடந்தோம் சொல்றாரு. நாங்கள் யோக்கியல் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் எண்ணுகிறீர்களோ, தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக தான் செய்யணும் சொன்னார். இப்படி தான் நம்ம அடிமையாக்கி வேலை செய்யணும். அதுதான் தேவனுக்கு பிரியமான வேலை. ஜெபிப்போமா. பரலோக பிதாவே, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மக்களிடத்தில் எவ்வளவு தாழ்த்தி வேலை செய்தார். தூசிக்கிற, துன்பப்படுத்துகிற, கொடுமைப்படுத்துகிற, அற்பமா எண்ணுகிற, ஆகாதென்றுதல் என்ன, இந்த விதமான மக்களிடத்திலே அவர் எவ்வளவு தாழ்த்தி அவர்களுக்காக செலவு செய்து அந்த மக்களை ஆதாயப்படுத்த சத்தியத்தை போதித்து வந்தார். அவருடைய பாடுகள் பட்டு மரணத்தை சுமந்து ஜீவன் விளங்கும்படி செய்தார். அந்த அடிச்சுவடுகளை பின்பற்ற எங்களை தகுதிப்படுத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.